எக்ஸலன்ட் பிரிஞ்சி உங்களுக்காக இனிமே உங்க வீட்லயே மணக்கும். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 4 பிரிஞ்சி இலை போடணும், 4 ஸ்டார் ஆனி சீட், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லா இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பழம் வச்சிருக்கேன். இதை நல்லா வதங்கி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் இங்க ஃபிளாட் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. ஒரு கை புதினா, ஒரு பஞ்ச் கொத்தமல்லி. இது இந்த அரையில ஊற வச்சிருந்த 15 நிமிஷம். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ரைஸை டைரெக்டாக இதில் போடுறேன். கிழங்கு, பீன்ஸு, கேரட் இதை போட்டு இந்த அரிசி போட்ட பிறகு திருப்பி ஒரு வாட்டி இது மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. இந்த பிரிஞ்சிக்கு தேவையான உப்பு தண்ணியை இதில் ஊற்றுங்க, தேங்காய் பாலையும் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு இவனை பொறுமையாக இப்படி நல்லா மிக்ஸ் ஆகும். 4 டீஸ்பூன் நெய், 15 நிமிஷம் நான் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டேன். இதை பாருங்க, வறுத்த முந்திரி பருப்பு வச்சிருக்கேன், தெளிச்சு விட்ருங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ண பிரெட், ஒரு சாப் பண்ண கொத்தமல்லி, மறுபடியும் மூடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பேனை எடுத்து ஒரு தோசை டவா மேலே வச்சு இந்த தோசை டவா அடுப்பில் வச்சிருக்கோம். உருகி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரிஞ்சி ரெடி ஆகும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம், பிரிஞ்சியை என்ஜாய் பண்ணுறோம்.